யார் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாத கேபிஒய் பாலா ரித்திகா மேலே க்ரஷ் வச்சுருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க லவ்வை ப்ரப்போஸ் பண்ண ரித்திகா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரித்திகாவோட ரிஜெக்ஷன் கேபிஒய் பாலாவுக்கு டாக்ஸிக் மாஸ்குலினிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்படி இருந்த பாலா இப்படி ஆயிட்டாரே, சூப்பர் க்ரூம் ஆயிருக்காரே. ஆனால் நார்சிஸ்டிக் இன்ஜுரி என்ன பண்ணோன்னு தெரியுங்களா? இதுக்கு பின்னாடி பெரிய டார்க் சைக்காலஜியே இருக்குது. செலிபிரிட்டி லைஃப்பில் மட்டும் இல்லை, நார்மல் லைஃப்லையும் இந்த மாதிரி பசங்க ரிஜெக்ஷன், உன்னோட அப்பியரன்ஸ் சரியில்லை, நீ கருப்பா இருக்க, நீ மொக்க ஃபிகரா இருக்க, பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு கூட பழகி ஆசையை காட்டிட்டு ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். இதை பத்தி டீடைல்டா சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? இமோஷனல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம். கலக்க போவது யாருனாலே இந்த கேபிஒய் பாலா தான் எல்லாருக்குமே ஞாபகம் வருவாங்க. கேபிஒய் பாலாவோட ஸ்பெஷாலிட்டியே காமெடியாவும் அண்ட் அவரோட லீன் அப்பியரன்ஸ், கர்ல் ஹேர், அந்த முட்டை கண்ணு, இந்த மாதிரி தான் ஒரு பாலாவோட அப்பியரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வருஷமா விஜய் டிவில இருக்காரு. ஹோஸ்டாவும், காமெடியனாவும், குக் வித் கோமாளியாவும் இந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. கோ ஆங்கர் அப்படின்னாலே அந்த கெமிஸ்ட்ரி இருக்கணும். அந்த கெமிஸ்ட்ரி சில பேருக்கு வந்துட்டு பார்க்க இவங்க நல்லா இருக்காங்களே, இவங்க பார்க்க சூப்பர் பேரா இருக்காங்களே அப்படின்லாம் அவங்களுக்கு தோணுதோ இல்லையோ, அவங்களோட ஃபேன்ஸுக்கு பேர் அப் பண்ணி பேசுறதுனாலயே சில பேருக்கு தோண வச்சிருவாங்க. இதுதான் சோஷியல் மாப் எஃபெக்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு சேனலுக்குள்ள வந்து விஜய் டிவில நேம் ஃபேம் வாங்கி ஒரு ஸ்டாண்டர்டா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸை கிரியேட் பண்ணவர் தான் கேபிஒய் பாலா. நல்லா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தன்னை மாதிரி யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சோஷியல் சர்வீஸ்லயும் நிறைய இன்வால்வ் ஆயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நிறைய ஆம்புலன்சஸையும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காரு. பொதுவா அந்த மக்கள் மனசுல என்ன இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஹீரோவா ஒரு சினிமால இன்ட்ரோ ஆறாங்கன்னா அவங்கள ஹீரோவாவே தான் பார்க்க தோணும். ஒரு வில்லனா இன்ட்ரோ ஆறாங்கன்னா பர்சனல் லைஃப்லயும் வில்லனா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் ஒரு காமெடியன் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு லவ் வரக்கூடாது, ரொமான்ஸ் வரக்கூடாது, ஒரு ஃபேமிலின்ற நேச்சர் இருக்கக்கூடாது. அவங்க காமெடியன்னா காமெடியன் தான். அவங்களுக்குன்னு என்னப்பா கஷ்டம் இருக்க போது, அவனே சிரிச்சுட்டு தானே இருக்கான், அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது அப்படிங்கிற பார்வை எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரிதான் கேபிஒய் பாலாவுக்கும் ஒரு ரொமான்ஸ், ஒரு காதல் பூத்ததை நிறைய பேர் கிண்டலும் கேலியும் தான் பண்ணாங்க. மொட்டப்பூச்சி மாதிரி இருந்துகிட்டு உனக்குலாம் எதுக்கு லவ், இதெல்லாம் உனக்கு செட் ஆகுமா பாலா அப்படின்லாம் நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸ்ல கழிவு ஊத்திட்டு தான் இருந்தாங்க. பட் இந்த காதல் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரும். அப்பியரன்ஸை பார்த்தோ, அவங்க நிறத்தை பார்த்தோ, இல்ல அவங்களோட வயசை பார்த்தோலாம் கிடையாது. மனசை பார்த்தோ, எந்த அளவுக்கு அட்டாச்சா இருக்காங்க, லவ்வா வந்து ஷேர் பண்றாங்க, இது எல்லாம் பார்த்துதான் வந்து ஒரு காதல் அப்படிங்கிறது பூக்கும். காதல் யாருக்கு வேணாலும் எந்த வயசுல வேணாலும் வரலாம், யார் மேல வேணாலும் வரலாம், ஒரு கிரஷாவும் இருக்கலாம். இதுல தப்பே கூட இல்லை. ஆனா நீங்க எதிர்பார்த்த நபர், அந்த ஆப்போசிட் நபரும் வந்து உங்களை காதலிக்கணும், அவங்களும் நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுலதான் பெரிய தப்பு. இங்க ரிஜெக்ஷன் சைக்காலஜி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்க பண்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா தங்கிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குந்தவி கேரக்டர்ல ஆக்டர் த்ரிஷாவை எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா படங்கள்லயுமே எல்லா கேரக்டர்லயுமே த்ரிஷாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா தக் லைஃப்ல ஏன் த்ரிஷாவை பிடிக்கல, விடாமுயற்சி படத்துல ஏன் த்ரிஷாவை பிடிக்கல? சோ இந்த த்ரிஷா அப்படின்னாலே வந்து அவங்க குட் கேரக்டர், த்ரிஷா அவங்க அப்பியரன்ஸ்ல இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் நம்மளே வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட ரோல் என்ன கேரக்டர் அந்த மூவில கொடுத்திருக்காங்களோ, டைரக்டர் சொல்றதை தான் அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்கன்றத நம்மளால அக்செப்ட் பண்ணவே முடியாது. பாராசோஷியல் பிரஷர். சோ நம்மளோட ஒப்பீனியன்ஸை அந்த கேரக்டர் மேல, அவங்க பர்சனாலிட்டி மேலையும் ரெண்டையும் கம்பேர் பண்றது, அவங்க பெர்ஃபார்மன்ஸையும் பர்சனல் லைஃபையும் கம்பேர் பண்ணிக்குவோம். அதனால அவங்க எப்படி இருக்காங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, இப்ப எப்படி கேரக்டர்ல இருக்காங்களோ, முன்னாடி எப்படி படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன படங்கள் பண்ணாலும் எனக்கு த்ரிஷாவை பிடிக்கும்பா அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து என்ன பண்ணாலுமே அவங்களோட அப்பியரன்ஸோ, ஒரு ஸ்மைலா இருக்கலாம், அவங்க கண்ணா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், அவங்களோட ஹேர் ஸ்டைல் எதுவா இருந்தாலுமே அந்த ஒரு இம்ப்ரெஷன் இல்ல கிரஷ் அது வந்துட்டு இருக்கிறது நல்லதுதான். இது கிரஷை வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரெண்டா வரலாம். அந்த ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு கேர் அண்ட் லவ் அஃபெக்ஷன் அதிகமாகலாம். அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணுவீங்க. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட திருப்பி அவங்க நம்ம மேல லவ் காட்டுவாங்க, கேர் காட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை முன்னாடியே வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்க ஆரம்பிப்போம், அவங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் ரொம்ப பெரிய தப்பான விஷயம். நீங்க யாருக்காகலாம் விழுந்து விழுந்து
கவனிச்சிங்களோ அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, அதாவது உங்களை as a பர்சனா பிடிக்கும், ஆனா உங்களை லவ்வராவோ இல்ல உங்க கூட இன்டிமசியா இருக்கிறதுக்கோ உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா இது வந்து ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன் தான் உங்களுக்கு நார்சிஸ்டிக் இன்ஜுரியா வரும். நார்சிஸ்டிக் இன்ஜுரி அப்படிங்கிறது உங்களோட ஈகோக்கு ஏற்பட்ட wound, ஒரு காயம். சோ இப்படி எல்லாம் நான் எதிர்பார்த்தேனே, ஆனா எனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சே. பப்ளிக் இமோஷனல் பிரேக் டவுன் தான் ஆயிருக்கே தவிர அவருக்கு பர்சனல் பெயின் எடுத்துக்க முடியாது. தட் மீன்ஸ் அந்த செலிபிரிட்டி லைஃப்ல இருக்கும்போது எல்லா விஷயங்களுமே பப்ளிக் ஆயிருது இல்லையா, அப்போ அவங்களோட செல்ஃப் வொர்த் என்ன ஆகுறது, இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். நம்மளோட அப்பியரன்ஸை வச்சு பார்த்தாலே பிடிக்கல, அவங்க அப்பியரன்ஸே நல்லா இல்லைன்னு அந்த அப்பியரன்ஸை வச்சு ரிஜெக்ட் பண்ணும்போது இங்க ஈகோயிஸ்டிக்கா ஈகோ கிளாஷஸ் வரதான் செய்யும். இந்த இடத்துல தான் இந்த டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி ஜெனரேட் ஆகுது அண்ட் என்டைட்டில்மெண்ட்டை எதிர்பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, பிடிச்ச உடனே ஒரு கிரஷா இருக்கலாம், இல்ல ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு ஒரு குட் ஒப்பீனியன் இருக்கலாம். அப்போ அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட எடுத்த உடனே ப்ரப்போஸ் பண்ண முடியாது இல்லையா, அப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணி, அதுவும் ரெண்டு பேருமே சேம் ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கேன்டீன்ல கேஃபேட்டேரியா போறாங்க, இல்ல வெளியில எங்க போனாலுமே இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு, உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, இப்படி எல்லாம் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது இந்த பையனுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிருது. பர்சனலாவும் சரி சோசியலாவும் சரி எல்லாருமே சொல்றாங்களே அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் அதிகமாகி அந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் லைஃப்ல சப்போர்ட் பண்ண முடியும், கரியர்ல சப்போர்ட் பண்ண முடியும், என்ன நீட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தரது, என்ன எய்மோ அந்த எய்மை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு பெரிய சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ராங் பிலீஃப் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றான்னு வைங்க. இல்ல நான் ஒரு நல்ல நண்பனா உன்னை பார்த்தேன், இல்ல நான் உன்னை அண்ணனா பார்த்தேன், தம்பியா பார்த்தேன், இந்த மாதிரி எதையாவது ஒன்னு சொல்லிட்டா உடனே அந்த ரிஜெக்ஷன், இந்த ரிஜெக்ஷனை வந்து அக்செப்ட் பண்ண முடியாம போய் அந்த பொண்ணுக்காக நான் இவ்வளவு செஞ்சேனே, அந்த பொண்ணு என்ன மதிக்கல, இவ்வளவு பண்ணியும் வந்து என்னை வந்து ஏத்துக்கல அப்படின்னு பிளேமிங் பண்றது. இதுதான் பிளேம் ஷிஃப்டிங். அந்த ரிஜெக்ஷனை அக்செப்ட் பண்ற மனப்பக்குவம் இல்லாம இங்க வந்து அந்த மாஸ்குலினிட்டிய, டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிய காட்டுறது. சோ சில பேர் இங்க என்ன மாறுவாங்க அப்படின்னா, அந்த பையன் மேலேயே ஒரு கோபமும் வெறுப்பும் காட்டுறது, கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு என்னோட அப்பியரன்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்ல அவங்களை டேமேஜ் பண்ணிக்கிறது, இன்னும் சொல்ல போனா விபரீதமான முடிவுகள் எடுக்கிறது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமா வருது. அதுக்கப்புறம் யாரையுமே பார்க்க மாட்டேன், லவ்வே எனக்கு வேணாம், எனக்கு லைஃபே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா முடிவெடுத்து அவங்க லைஃபை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒரு பாசிட்டிவான வழியில தான் ரூம் ஆயிருக்காங்கன்னும் போது கேபிஒய் பாலா மேல தனி மரியாதை தான் வருது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பாலா. ஏன்னா எவ்வளவுதான் இந்த பையன் அந்த பொண்ணோட லைஃப்ல ஒரு முன்னேற்றத்துக்காகவும் ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அதாவது லவ்வோ கல்யாணத்துக்கோ உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கிட்டா, இவளுக்கு எல்லாமே வேணுங்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன தூக்கி எரிஞ்சிட்டா, இவளுக்கு இப்ப நேம் ஃபேம் வந்துருச்சு அதனால நான் தேவையில்லை அப்படின்னு அவங்க மேல பிளேம் பண்ணிட்டே இல்லாம மூவ் ஆன் ஆகி போறது ரொம்ப பெஸ்ட் ஐடியா. இதுல கேஸ்லைட்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க எடுத்த முடிவு மேல எனக்கு நோ, வேண்டாம், ரிஜெக்டட் அப்படின்னு எடுத்த முடிவை வந்து நிறைய क्वेश्चंस பண்றது, இல்ல அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றது, அவங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு எமோஷனல் ஹர்ட் பண்றது, இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க உங்களோட லைஃப்ல ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிட்டு, ஏன்னா உலகத்துல எக்கச்சக்க பேர் இருக்காங்க அதே மாதிரி கேரக்டர்ல உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்களோ, அந்த பொண்ணோ பையனோ நீங்க பார்த்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகி இம்ப்ரெஸ் ஆகி கிரஷா நீங்க பாத்தீங்களோ, அவங்களையோ இல்ல அதே மாதிரி இன்னொருத்தர் உங்க லைஃப்ல பார்ட்னரா வர்றதுக்கு உங்களை நீங்க ரெடி பண்ணிக்கக்கூடிய டைம், அதுதான் அந்த க்ரூமிங் பீரியட். இந்த செலிபிரிட்டி டைனமிக்ஸ் அண்ட் பவர் பிளே தான் ரொம்ப மேஜர் ரோல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு. மாகாப்பாவையும் பிரியங்கா ரெண்டு பேருக்குமே நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்துறது, இல்ல அவங்கள பத்தி தவறுதலா பேசுறது. ஈவன் நம்ம பிக் ஸ்கிரீன்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காமெடி ஆக்டர் வடிவேலு, கோவை சரளா ரெண்டு பேரோட காம்போ ரொம்ப லாங் டர்மா நிறைய படங்கள்ல இருந்ததுக்காக அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதுக்காக அவங்கள பத்தி நம்ம தப்பா பேசுறதோ, அவங்க பர்சனல் லைஃப்ல ஒரு பிரஷரை துணிக்கிறதோ, இதெல்லாமே தான் காம்ப்ளிகேஷன்ஸ். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம ரியல் லைஃப்க்கு வரலாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல்லயும் இந்த மாதிரி ரிஜெக்ஷன் இருக்கலாம். நீங்க ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுக்காக அவங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வச்சுட்டு உங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், ஆனா வெளியில அதை காட்டாம சொல்லாம இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய நீங்க ஃபேவர் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா
அந்த ஃபேவரோ இம்ப்ரெஸோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க வெல்விஷரா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம அதை பண்ணுங்க. ஏன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பெரிய ஏமாற்றத்தை தரும். அதுக்கப்புறம் அவங்க உங்களை வந்துட்டு ஹர்ட் பண்றாங்க, உன்னை வந்து எனக்கு பிடிக்கல, உன் அப்பியரன்ஸ் பிடிக்கல, உன்னோட ஸ்டைல் பிடிக்கல, உன்னவே பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தானே வச்சுக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போகாம ஒரு ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க நல்லாவே டெவலப் பண்ணிக்கலாம். பொண்ணுதான் இப்படி ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு கிடையாது. இது வந்து ஒரு பொண்ணுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். ஒரு பையன் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு நான் நல்லாவே இல்ல, அசிங்கமா இருக்கேன், ஒல்லியா இருக்கு, ஒரு கேர்ள் மெட்டீரியல்ல நான் இல்ல அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணாம பெட்டர் முன்னாடியே நீங்க பேசி உங்க ரிலேஷன்ஷிப் என்னன்றதை கிளியர் பண்ணி டிரான்ஸ்பரண்டா டிராவல் பண்றது நல்லது. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நீங்க விரும்புற கிரஷ் உங்க மேல லவ் இருக்கா, மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு போக முடியுமா, உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, இல்ல ஜஸ்ட் ஒரு பியூர் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸா, இல்ல பிரதர் ப்ரோன்னு கூப்பிட போறாங்களா அப்படிங்கிறதுக்குலாம் நிறைய சிம்டம்ஸ், நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டிப்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்களை சைக்காலஜிக்கல் அனாலிசிஸோட ரியல் லைஃப்ல மேட்ச் பண்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வரேன். Until then, take care of your mental health. நன்றி, வணக்கம்.